வரலையா வாய்தா, சாட்சிக்காரன் வரலையா வாய்தா. இப்படி வாய்தா வாய்தான் 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 30 வருஷம் ஆகுது. ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸ், வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர் யுவர் ஆனர். நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான். வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலேயே இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிகள் பற்றாக்குறை. 13 லட்சம் பேருக்கு 10 நீதிபதிகள் இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்ல 3 லட்சம் வழக்கு, மத்த கோர்ட்ல 30 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்திய ஜனத்தொகையை விட வழக்கு தொகை அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும். நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அத குற்றம்ன்றோம். ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கையா இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல். இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல சார். தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கலப்பட பால் போடுற குடிச்சிட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம செத்து போய்க்காங்க தெரியுமா சார்? இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தன் கட்சிக்காரன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. பணம் தான் பெருசா கொள்ளையடிக்கலாமே, கடத்தல் பண்ணலாமே, ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே. இந்த புனிதமான தொழிலை ஏன் இப்படி கேவலப்படுத்தணும்? கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும். ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யுவர் ஆனர், ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஆனா 5 வருஷம் நாட்டு ஆள வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்கான்னு யாராவது கேக்குறாங்களா? இல்ல சட்டம் தான் கேக்குதா? இந்த 100 கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்னு ஒன்னு இருக்கிறதா தெரியும்? சட்டங்களே தெரியாத கிராமங்கள் தான் எத்தனை. மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல. அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர காலம் வரணும். யுவர் ஆனர், இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான். சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான். தப்பு கலவரமாகுது, கலவரம் வன்முறையாகுது, வன்முறை தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த நிலைமை? இனி பள்ளிக்கூடங்களை அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்லை. பாணிபட்டு போறோம், சிலுவை போறோம் தேவையில்லை. தேவையானதெல்லாம் இபிகோ 75 என்ன, சிஆர்பிசி 307 என்ன, 429 என்னன்னு தெரியணும். பள்ளிக்கூடங்களை அடிப்படை சட்டம் கட்டாய கல்வி ஆகணும். நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இலவச சட்ட மையத்துல நான் தீவிரவாதிகளை உருவாக்குறதா என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டம் தெரியாத கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த ஜிகே மேல நான் கேஸ போட்டு அவனை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தன்ற ஒரே காரணத்துக்காக நான் அழிக்கணும்னு திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேல செட்டப் பண்ணிருக்காங்க. தீவிரவாதிகளும் போலீஸும் சொன்ன சாட்சியை வச்சு நான் நிரபராதிங்கிற உண்மை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நான் ஊதுன அணையிற தீக்குச்சி இல்ல, சூரியன். I will fight for justice and I will die for justice. அதுக்காக தான் என் அத்தானை இழந்தேன், என் அக்காவை இழந்தேன். ஆனா எதை இழந்தாலும் மக்களோட உரிமைகளை மட்டும் இழக்க விட மாட்டேன். அதுக்காக என்னையும் இழக்க தயாரா இருக்கேன். கடவுள் மனுஷனுக்கு 6 அறிவு படைச்சது மனித உணர்வுகளை நேசிக்கத்தான்.